டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு பயின்று வரும் மாணவர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த தனிப்பெரும் கருணைங்கிற நம்ம டெஸ்ட் பேட்சோட இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விடியல்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு. அதை நம்ம ரீஷெடியூல் பண்ணி மறாய்வு செய்து இது புதுசா பாத்தீங்கன்னா புத்தம் புது பொலிவோட இந்த தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கு வீக்கெண்ட் மாணவர்களுக்காக, இல்லத்தரசிகளுக்காக, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச். அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா இறை வழிபாடு இருக்கு தெரியுங்களா? இறை வழிபாடுல மிக முக்கியமான வழிபாடு பாத்தீங்கன்னா ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை தேடி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போன உடனே நம்ம சாமியை கும்பிடுறது கிடையாது. எல்லா விஷயங்களும் முடிஞ்சு, எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சு, நம்ம கொண்டு போன எல்லா சிறப்பு வழிபாடுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீப வடிவில் நம்ம இறைவனை நாம காமிக்கும் பொழுதுதான் நம்ம வழிபாடையே நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ திருவண்ணாமலையா இருக்கட்டும், சபரிமலையா இருக்கட்டும், ஜோதியைத்தான் இறைவனாக வழிபடுகிறோம். ஒரு காலத்துல ஜோதியைத்தான் இறைவனாவும் வழிபட்ட வரலாற்றுகள்லாம் நமக்கு தெரிய வருது. அப்படிங்கும்போது வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபரின் துணை இல்லாமல், பரிந்துரை இல்லாம உள்ளத்துல ஏற்படக்கூடிய கருணை இருக்கு தெரியுங்களா, அதுதான் ஜோதி அப்படின்னு வள்ளலார் நமக்கு எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சது மட்டும் இல்லாம அதன்படியே வாழ்ந்தும் காட்டியிருக்காரு. அப்போ கருணை வடிவிலான ஒளி அனைத்துமே, கருணை வடிவிலான ஜோதி அனைத்துமே, கருணை வடிவிலான உள்ளம் கொண்ட எல்லாருமே அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அதுதான் இந்த பேருக்கு பாத்தீங்கன்னா அர்த்தம். உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அந்த கதிரவனை நம்ம வணங்குறோம். ஒளி மூலியமா, ஜோதி மூலியமா இறை வழிபாடு வணங்குறோம். அதே மாதிரி மக்களுக்கு 24 மணி நேரமும் பசித்த வயருக்கு உணவு அளிக்கக்கூடிய சபைகளை ஏற்படுத்திய வள்ளலாரும் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதி தான். அப்படி பார்க்கும் பொழுது கருணை உள்ளம் கொண்ட எல்லோருமே அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த நிகழ்வு உங்களை பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ நாம டெஸ்ட் ஷெட்யூலுக்கு போகலாம், சரிங்களா? அப்ப தனிப்பெரும் கருணை பாத்தீங்கன்னா குரூப் 2 2A பிலிம்ஸ் அண்ட் குரூப் 4க்காக ஆரம்பிக்கப்பட்ட வீக்கெண்ட் பேட்ச், ஒரு தரமான பேட்ச். எப்படி அருட்பெரும் ஜோதி நம்ம முன்னாடி ஆரம்பிச்சோமோ அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா தனிப்பெரும் கருணைன்னு அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கு. ஒரு 6ல இருந்து 7 மாதம் வரைக்கும் வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அருமையான டெஸ்ட் பேட்ச். இதற்கு முன்னாடி இருந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல புதுசாவே புத்தம் புது பொலிவோடு மாடுலேட் பண்ணி அதை நாங்க மீண்டும் வெளியிடுவோம். ஃபுல் ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு தரமான டெஸ்ட் பேட்சா இருக்கும், சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முதல் தேர்வு ஏப்ரல் 12ஆம் தேதி தான் தொடங்க போகுது, சரிங்களா? அப்ப ஏப்ரல் 5 என்ன தேர்வு சார் அப்படின்னா ஸ்பெஷல் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனைத்து டெஸ்ட் பேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஷூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்போம், சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட், சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் டெஸ்ட். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போது 100 வினாக்களை கொண்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். அதுல ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய 100 வினாக்கள், 75 ஜெனரல் ஸ்டடீஸ், 25 மேக்ஸ். இந்த டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களை அட்மிஷன் போட்டு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுவதற்கான முன்பதிவையாவது நீங்க கிளைகள்லயோ இல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தப்பட்ட ஒரு லிங்க் நாங்க கொடுப்போம். அதுல நீங்க பதிவு பண்ணி உங்களை இணைச்சுக்கணும். அப்படி இணைச்சுக்கிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த வினாத்தாள் வழங்கப்படும். மற்ற இது ஓபன் டு ஆல் கிடையாது, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி முதல் தேர்வு நடக்குது. இந்த தேர்வுடைய சிறப்பு அம்சமே மொத்தம் 3 ஸ்பிளிட்டா பிரிச்சிருக்கும், 3 லெவலா பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு லெவலுக்கும் வள்ளலார் பெருமானுடைய மிக முக்கியமான அம்சங்களை பெயர்களா நாங்க சூட்டியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா லெவல் 1 பாத்தீங்கன்னா சன்மார்க்க சங்கம். சன்மார்க்க சங்கம்ங்கிறது ஒரு லெவல். செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா சத்திய தர்ம சாலை. 3ஆவது லெவல் பாத்தீங்கன்னா சத்திய ஞான சபை, சரிங்களா? இந்த 3 லெவல். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்மார்க்க சங்கம், தர்மசாலை, அப்புறம் பாத்தீங்கன்னா சத்திய ஞான சபை. லெவல் 1 சன்மார்க்க சங்கம் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ், பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, மேக்ஸ், கரண்ட் அஃபேர். டெஸ்ட் 1 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 200 வினாக்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி டிஎன்பிஎஸ்சில ஒரு முழு மாதிரி தேர்வு நடைபெறுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 200 வினாக்களுக்கு தேர்வுகள் நடைபெறும். 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், பள்ளி புத்தகமும் கான்சென்ட்ரேட் பண்றோம். 6ஆம் வகுப்பு பள்ளி புத்தகம், இலக்கியம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சி சொல் அகராதி, ஏ வரிசையில் உள்ள அகராதி மட்டும் படிச்சா போதும். அடுத்து இந்திய ஆட்சியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி வரைக்கும், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டாபிக் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்துடைய முழு கரண்ட் அஃபேரை நீங்க வந்து படிக்கணும். கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். அப்போ ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க படிச்சு தேர்வு எழுதும் பொழுது ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து தேர்வை வந்து அணுகுங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம படிச்சதுதான். இந்த தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய டேஃப் புத்தகம் வந்து வாங்கினாவே அதுல வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சோர்சஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதுவே போதுமானது. பாலிட்டிக்கு இப்பதான் வந்து புத்தகம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஐஎன்எம்க்கு நம்ம கிட்ட புத்தகங்கள் இருக்கு. மோரோவர் ஸ்கூல் புக் கண்டென்ட்டோட சேர்த்து நம்மளுடைய டேஃப் புத்தகம் படிச்சாவே போதுமானது இந்த தேர்வு பேட்சுக்கும் டிஎன்பிசி வெற்றி பெறுவதற்கும். டெஸ்ட் 2 பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இதுல என்ன அப்படின்னா முதல் 2 தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர் தான் வச்சிருக்கோம். அதனால முதல் 15 நாள் அடுத்த 15 நாள்லாம் கிடையாது. முழுசா ஜனவரி ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கரண்ட் அஃபேர் அது ரிலேட்டடா இருக்கும். செகண்ட் டெஸ்ட்லயும் ஜனவரி மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் நம்ம வந்து கொடுப்போம். அப்போ 2 டெஸ்ட்லயும் ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கும் பொழுது ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேரை நல்லபடியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் 3ல பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர், டெஸ்ட் 4லயும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர். ஒவ்வொரு லெவலும் பாத்தீங்கன்னா 6 முதல் 7 தேர்வுகள் வரைக்கும் இருக்கும். 6 தேர்வு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகளை ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். 1ல இருந்து 6 வரை ரிவிஷன் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி 5ஆம் மாதம் நடைபெறும். அப்ப சன்மார்க்க சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 தேர்வு ஒரு ரிவிஷன். அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா சத்திய தர்ம சாலை. இதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னா தமிழ் இருக்கும், கூடுதலா எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கும், மேக்ஸ், கரண்ட் அஃபேர். சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம், டாபிக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருப்போம். யூனிட் 5ல இந்திய பொருளாதாரமும் இருக்குது, அப்புறமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நாங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 தேர்வுகள் வரை இந்திய பொருளாதாரமும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா 6 தேர்வுகள் இருக்கும். 6 தேர்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 முதல் 13 வரை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 14வது தேர்வு இந்த சத்திய தர்ம சாலையில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 15வது தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 13வது தேர்வு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தொகுத்து ஒரு டெஸ்ட் வந்து வைக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெவலையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் ஒரு ரிவிஷன், செகண்ட் லெவல் மட்டும் ஒரு ரிவிஷன், ஃபர்ஸ்டையும் செகண்டையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அடுத்து 3வது லெவல் பாத்தீங்கன்னா சத்திய ஞான சபை. சரிங்களா? இதுல வந்து யூனிட் 6 ஜியோகிராபி, பயாலஜி, பிசிக்ஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர், தமிழ். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 முதல் 7 தேர்வுகள் வரைக்கும் இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கும் புதுசா வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தரமான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிப்பெரும் கருணை. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க படிக்கும் பொழுது இல்ல வந்து இந்த டெஸ்ட்டை முழுசா நீங்க முடிக்கும் பொழுது டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான கான்பிடன்ட் வந்து உங்க மனசுல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உதயமாயிருக்கும். அடுத்து பாருங்க, இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் 21வது தேர்வா வந்து பாத்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு. இந்த சத்திய ஞான சபை ஃபுல்லாவே ஒரு திருப்புதல் தேர்வு. அதுக்கப்புறம் குரூப் 1 பிலிம்ஸ் நமக்கு வந்து 6ஆம் தேதி வந்து 9ஆம் மாதம் தொடங்குது. இது கரெக்டா ஆகஸ்ட் மாசம் எண்ட்ல வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 4 வந்து ரிவிஷன் டெஸ்ட் தான். யூனிட் வைஸ் ரிவிஷன், ஃபுல் மாடல் டெஸ்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யூனிட் 2, 3, 4 ஒரு ரிவிஷன், யூனிட் 1, 5, 6 ஒரு ரிவிஷன், கரண்ட் அஃபேர், மேக்ஸ், ரீசனிங் வந்து ரிவிஷன். இது வந்து புதன்கிழமை நடைபெறும். ஆன்லைன்ல பிடிஎஃப் கொடுத்துரும். நீங்க ரெகுலர்ல வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 தேர்வு மட்டும் நீங்க அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆஃப்லைன்ல வந்து எழுதுவீங்க. இது வந்து ஆன்லைன்ல பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கோ இல்ல டெலிகிராம் குரூப்புக்கோ பிடிஎஃப் வந்துடும். இல்ல யூடியூப்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். அதுல நீங்க டிரைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 முழு திருப்புதல் தேர்வு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுல முதல் 2, அடுத்து பாத்தீங்கன்னா 4வது திருப்புதல் தேர்வு, 6வது திருப்புதல் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய திருப்புதல் தேர்வுகளுக்கு நீங்க வந்து நேரடியா பிரான்ச்சுக்கு வந்து எழுதுவீங்க. இடையில வந்து பாத்தீங்கன்னா 2 தேர்வு நாங்க வந்து புதன்கிழமை ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பிடிஎஃப் வந்து கொடுத்துரும். அப்ப 6 தேர்வுகள்ல 4 முழு திருப்புதல் தேர்வு வந்து ஆஃப்லைன்லயும் 2 வந்து ஆன்லைன் பிடிஎஃபாவும் கொடுத்துரும். இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க எல்லாமே எதுக்குங்க. அடுத்து வந்து குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி 10ஆம் மாசம் வந்து தொடங்குது. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வை முடிக்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இந்த தேர்வு தேதிகள் முழு திருப்புதல் தேர்வு தேதிகள்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நாங்க பின்னால வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். சரிங்களா? இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சரிங்களா? இதுல பாருங்க, தனிப்பெரும் கருணையோட ஃபீஸ் டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 4000 ரூபாய், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 3500 ரூபாய். இதுல இருந்து டிஸ்கவுண்ட் 1000 rupees கம்மி பண்ணி
நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 ரூபாயும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2500 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபரை நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எனேபிள்ல இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கன்வெர்ட் ஆயிடும். இது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 3500 ரூபாய், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 ரூபாய். இதுல இருந்து 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000. இதுவுமே ஏப்ரல் 12th வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ரெண்டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சுமே வித் எக்ஸ்பிளனேஷன் தான், வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரெண்டுமே வித் எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் இந்த ஃபீஸ் உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலுக்கு, ஆஃப்லைன்ல பைலிங்குவல் வினாத்தாள் கோரக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக 500 ரூபாய் செலுத்தணும். இது எப்பவுமே நம்மளுடைய டேஃப்ல டெஸ்ட் பேட்ச்ல வந்து நிபந்தனைகள்ல ஒண்ணு உட்பட்டது. 12ஆம் தேதிக்கு பிறகு இணையும் மாணவர்களுக்கு எவ்வித கட்டண சலுகையும் வழங்கப்படாது. அதனால 12ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். உங்களுக்கு 12ஆம் தேதிக்குள்ள இதில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இணைஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான தகவல், பொதிகை தென்றல் மற்றும் பொதிகை சாரல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேர்வு பேட்ச்ல நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு கட்டண சலுகை இருக்குது. இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட், அதாவது ஆஃப்லைன்ல படிச்ச பொதிகை தென்றல் பொதிகை சாரல் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு கட்டண சலுகை. ஆன்லைன்ல படித்தவர்களுக்கு கட்டண சலுகை கிடையாது. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல். அப்போ ஆஃப்லைன்ல படித்த பொதிகை தென்றல் மற்றும் பொதிகை சாரல் மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேரணும் அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ள டிஎன்பிஎஸ்சி தலைப்புல இருக்கக்கூடிய 20 திருக்குறள் அதிகாரங்களை, ஏதாவது 5 திருக்குறள் அதிகாரங்களை நீங்க வந்து படிச்சுட்டு வந்துட்டு ஆஃப்லைன்ல, அதாவது கிளைகள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் முன்னாடியோ இல்ல கிளை நிர்வாகி முன்னாடியோ நீங்க வந்து அதை பார்க்காம எழுதி காமிக்கணும், எந்தவித பிழையும் இல்லாமல். ஒண்ணு தமிழ் இது எழுதணும், இல்ல அல்லது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய 150 விதிகளை படிச்சுட்டு வந்துட்டு அரசியலமைப்பு ஆசிரியர் முன்னாடியோ அல்லது கிளை நிர்வாகம் முன்னாடியோ நீங்க வந்து என்ன பண்ணி காமிக்கணும், அதை பார்க்காம எழுதி காமிக்கணும், எந்தவித பிழையும் இல்லாமல். புரியுதுங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து 12ஆம் தேதிக்குள்ள செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டகரியில தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேலும் இதிலிருந்து 1000 மைனஸ் பண்ணி 1500 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க கலந்துக்கலாம். புரியுதுங்களா? ஒருவேளை 12ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரான 3500ல இருந்து 1000 ரிடக்ஷன் பண்ணி 2500 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டகரிக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு. 12ஆம் தேதிக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா இதுல இருந்து 1000 மைனஸ் பண்ணி இது, 12ஆம் தேதிக்கு அப்புறம் போட்டீங்கன்னா இதுல இருந்து 1000 மைனஸ் பண்ணி 2500. சரிங்களா? இது வந்து பிரத்யேகமாக நமது முன்னாள் மாணவர்களாகிய பொதிகை சாரல் அண்டு பொதிகை தென்றல் மாணவர்களுக்கு மட்டுமே. நீங்க வந்து உங்களை இந்த தனிப்பெரும் கருணை டெஸ்ட் பேட்ச்ல இணைச்சுக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றுங்க. கிளைகள்லையும் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துவாங்க. ஆன்லைன்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணீங்கன்னா உங்களை நீங்க டெஸ்ட் பேட்ச்ல இணைச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே உங்களுடைய அருகில இருக்கக்கூடிய டேஃப் கிளைகளுக்கு சென்று நேரடியாகவும் நீங்க வந்து ஆன்லைன்ல சேர்வதற்கான அட்மிஷனை வந்து நீங்க போட்டுக்கலாம். ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிங்கிற அந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம ஒரு செயலை எடுத்து செய்யும் பொழுது எந்தவித குறைபாடும் இல்லாமல் மனம் தளராமல் அந்த செயலை வந்து இடைவிடாது நம்ம முயற்சியோட செஞ்சோம் அப்படின்னா விதியையும் புறம் இதுகிட்டு ஓட நம்மளால வைக்க முடியும். அதற்கான வலிமை நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுக்கான பொருள். நாம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய இடையூறுகள் ஏற்படும் தான். அந்த இடையூறுகள்லாம் கண்டு மனம் தளராமல் முயற்சியை கைவிடாம நம்மளுடைய உழைப்பை மட்டுமே நம்பி அந்த செயல்ல முழுசா நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா விதியையும் புறமுதுகிட்டு ஓட வைக்கக்கூடிய அந்த வலிமை நம்ம கிட்ட கிடைச்சிரும். அப்போ நாம இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்தவித இடைநிற்றலும் இல்லாம முழுசா நீங்க அக்சஸ் பண்ணாதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதிப்படும். ஆரம்பிச்சு முதல் 2 லெவல் மட்டும் நல்லா எழுதிட்டு 3ஆவது லெவலு முழு மாதிரி தேர்வுலாம் நீங்க எழுதாம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படாது. நிறைய மாணவர்கள் டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துக்கிறீங்க, ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா போக போக ரொம்ப கம்மியாயிடுது. அது ஏன்னு தெரியல. ஆரம்பத்துல என்ன நீங்க வந்து எண்ணத்தோட அந்த டெஸ்ட் ஆரம்பிச்சீங்களோ அதே எண்ணத்தோடையும் அதே மன உறுதியோடய அந்த டெஸ்ட் பேட்சை நீங்க முழுசா வந்து எழுதி முடிக்கணும். அப்பனாதான் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து அணுகுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில வெற்றி வாய்ப்பு வந்து உறுதிப்படுத்தப்படும். சரியா? அப்ப மாணவர்கள்ட்ட ஒரு சின்ன கோரிக்கை, எந்தவித காரணமா இருந்தாலும் சரி, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரி, டெஸ்ட்டை மட்டும் எப்பவுமே வைண்ட் அப் பண்ணாதீங்க. டெஸ்ட்டை மட்டும் எப்பவுமே எழுதாம இருக்காதீங்க.
படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நான் 100% படிச்சுட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதுவேங்கிற அந்த மனநிலையை எப்பவுமே மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து பெருசுதான். அப்ப நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல வந்து எது நம்மளால முழுசா முடிக்க முடியும், ஆரம்பத்திலேயே திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுல நம்மளால இந்த 100 மதிப்பெண்களுக்கும் இந்த 100 மதிப்பெண்களுக்கும் நம்மளால எதை நல்லா கரெக்டா முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த திட்டமிடலை வச்சு ஒரு 80% வந்து நம்ம படிப்பதற்கு எல்லாமே மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த 80%த்தை 100% நல்லபடியா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் நீங்க எழுதணும். நான் மொத்தமா 100% தான் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுவேன், அதுக்கு வரைக்கும் டெஸ்ட்டுக்கு வரமாட்டேன், இல்ல 1 வீக் கழிச்சு வந்து இந்த டெஸ்ட் எழுதிக்கிறேன், இல்ல வீட்டுக்கு வாங்கி போய் எழுதிக்கிறேன்னா பிரயோஜனமே இருக்காது. உங்களுக்கு ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி எதுக்கு வந்து ஆஃப்லைன்லயோ இல்லை ஆன்லைன்லயோ உங்களுக்கு வந்து நாங்கள் தேர்வு எழுத சொல்றோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் அந்த ஒரு அட்மாஸ்பியரை நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். நேர மேலாண்மையை நீங்க வந்து என்ன பண்ணா கடைபிடிக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நேரம் போறதே தெரியாது. நிறைய மாணவர்கள் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின், கடைசியா இருக்கக்கூடிய 25 கொஸ்டின், 35 கொஸ்டின், மேக்ஸ் எதுவுமே சரிவர போடாம ஆப்ஷன் ஏபின்னு சூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்து கீ செக் பண்ணும்போது தான் தெரியுது கடைசியா ஒரு 25 கொஸ்டின் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும். அந்த மன வேதனை இருக்கு தெரியுங்களா, ஐயோ அது சொல்லி மாளாது. சரிங்களா? அப்போ 100 வினாக்கள் தமிழ், 100 வினாக்கள் ஜிஎஸ் முழுசா நாம வந்து அக்சஸ் பண்றதுக்கான திட்டமிடலை நீங்க தான் பண்ணணும். நாங்க ஒரு திட்டமிடல் சொல்றோம்னா அது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுவோம். நீங்க உங்களுக்கான திட்டமிடலை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கணும். ஷெட்யூல் ரெடி பண்ணுங்க, பிளானிங் கரெக்டா ரெடி பண்ணுங்க, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே முழுசா படிச்சுட்டு வந்து தான் எழுதுவேங்கிற மனநிலையை மாத்திட்டு படித்த வரைக்கும் என்னால் போயிட்டு அங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல என்னோட முழு முயற்சியையும் முழு உழைப்பையும் போட்டு நான் வந்து எவ்வளவு மார்க் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தப்பட்ட அனைத்து டீட்டெயில்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்க கிளைகளுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஆன்லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்பர் இருக்கு, இதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷெட்யூலோடைய ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மெட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்து டிரைவ்ல கொடுக்குறோம். அதை கட்டாயம் மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணி பாருங்க. மறுபடியும் எண்ட்ல சொல்றேன், உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க, உங்களுடைய எஃபர்ட்டை மட்டும் நம்புங்க, ப்ராசஸை கோத்ரூ பண்ணுங்க, ப்ராசஸை நம்புங்க. எப்பவுமே நம்மளுடைய எஃபர்ட்டும் ப்ராசஸும் தான் நம்ம என்ன டெஸ்டினிக்காக போயிட்டு இருக்கோமோ அதுக்கான சக்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் பேஜ்ல சந்திக்கிறேன். நன்றி.